அனைவருக்கும் வணக்கம். செய்தியை பார்த்தாலே தமிழன் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறீங்க. இந்த பிடிபட்டு இருக்கிற தமிழாக்களை பற்றி யாரும் யோசிச்சாடாப்பா? இவ்வளோ காலமும் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து செம்மணியை திருப்பி விடுது. ஒரு பக்கத்தால் வேறு திருப்பி விடுது. இந்த பிடிபட்டு இருக்கிறவங்களை பற்றி யோசிக்கலாடாப்பா? ஒரு தரம் யோசிக்க மாட்டேங்க. அல்லாட்டி இந்தியாவை கேளுங்கடாப்பா. இந்தியாட்ட கேளுங்க. 2000 ஆண்டு கோட்டையை பிடிக்க போய் எங்கடையாக்கள் 40,000 மாமியை வச்சுருந்தவங்கள உண்டா பண்ணி இந்தியா தானடாப்பா அதை சொல்லி விட்டது. அதே மாதிரி பிடிச்சிருக்கிற ஆக்களையும் கேளுங்க நீங்கள். இந்தியா ஊடகங்கள் இப்போ அதைகளெல்லாம் கேட்காது. இந்தியா ஊடகம் மூவ் பண்ணணும். இதுக்கு எத்தனை வருஷ கணக்காக இருக்கிறாங்க. இதை பற்றி சிந்தியும் கூட. இப்போ அரசியல்வாதிகளும் சரி, எங்கட தமிழ் அரசியல்வாதிகளும் சரி, ஒவ்வொரு தினமும் அங்கே போகிறதும் இங்கே போகிறதும், டிக்டாக்கும் யூடியூப்பும், அதுதான் பொழுதுபோக்கு. இதை சிந்தியும் கூடாப்பா. ஒரு எலெக்ஷன் போடக்கையோ இதுக்கையோ ஒரு முடிவு எடுத்து போட்டு நீங்கள் போடணுமே. ஒவ்வொரு தினம் பாரம் தங்கட வேலையை பார்த்து கொண்டு அவன் போகிறான். அப்படியே அழிஞ்சு போகுது. 25 வருஷம் 30 வருஷம். சிந்திச்சு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு கடைக்கு போயிடும், ஒவ்வொரு இடங்களுக்கு போய்க்கையும் அவன் படுத்த படுக்கையில் இவ்வளோ யோசிச்சு கொண்டு இருப்பாங்களே இப்படியலை நோக்கி. சிந்தியுங்க. தொடரும். இதெண்ட ஃபர்ஸ்ட் வீடியோ தொடரும்.